ஒரு நாள் அனைத்து தேவர்களும் விஷ்ணுவை அணுகி ராட்சசர்களின் தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு அவரிடம் மன்றாடுகிறார்கள். அசுரர்களுடன் போரிடும் அளவுக்கு தன்னிடம் சக்தி இல்லை என்றும் சிவபெருமானின் உதவியை நாட வேண்டும் என்றும் விஷ்ணு கூறுகிறார். கைலாசத்தை அடைந்ததும் சிவபெருமான் ஆழ்ந்த மயக்கத்தில் இருப்பதை காண்கிறார். அவரை தொந்தரவு செய்ய விரும்பாத விஷ்ணு சிவன் தன் மயக்கத்திலிருந்து வெளிவரும் வரை பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தார். விஷ்ணு ஒவ்வொரு நாளும் ஒரு தாமரை மலரை அர்ப்பணித்து சிவநாமத்தை 1000 முறை உச்சரிப்பார். சிவன் ஒரு நாள் மயக்கத்தில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பு இது பல ஆண்டுகளாக தொடர்கிறது. சிவன் தன் மயக்கத்தில் இருந்து வெளியே வந்ததை அறியாத விஷ்ணு அன்றைய தினம் தனது மந்திரத்தை தொடர்ந்தார். சிவன் விஷ்ணுவின் மீது ஒரு தந்திரம் விளையாட முடிவு செய்தார். மேலும் விஷ்ணு ஏற்பாடு செய்திருந்த கொத்திலிருந்து ஒரு தாமரையை ரகசியமாக அகற்றுகிறார். விஷ்ணு 999 முறை பாடிய பிறகு தனது சேகரிப்பில் ஒரு பூ காணவில்லை என்பதை உணர்ந்தார். உடனே தன் கண்ணை பிடுங்கி சிவனின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்துகிறார். விஷ்ணுவின் பக்தியால் கவரப்பட்ட சிவன் அவரிடம் வரம் கேட்கச் சொல்கிறார். அனைத்து தேவர்களையும் காப்பாற்ற அசுரர்களை வெல்லும் சக்தியை அவரிடம் கொடுக்குமாறு விஷ்ணு கேட்கிறார். சிவபெருமான் அவருக்கு சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படும் ஒரு வட்டை வழங்குகிறார். இது எதையும் கொல்லும் சக்தி கொண்டது.